விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஆடியன்ஸ், இப்ப நம்ம பார்க்க போறது ரீமிக்ஸ் ஃபேமிலி. அதான் கான்செப்டே. ரீமிக்ஸ் ஃபேமிலினா இவங்க வெறும் ரீமிக்ஸ் பாட்டுக்கு மட்டும்தான் ஆடுவாங்க. அதான் கான்செப்டே. இப்ப இவங்க எந்த ரீமிக்ஸ் பாட்டு எடுத்து ஆடுறாங்கன்றத பார்க்கலாமா? அதான் கான்செப்டே. DJ Tentox Layper Remix. This is the moment. This is it. எனக்கு உண்டான காயம் அதனால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. Peace up, A-Town. டேய் இருத்துங்க. என்ன நீங்க கான்செப்ட் ரவுண்ட்ல இருந்து ரீமிக்ஸ் எடுத்தான்னு இருக்கீங்க? கான்செப்ட் எங்கடா? அட அதான் தல கான்செப்டே. டேய் என்ன கலாய்க்கிறியா? நீ வேற தல, நாங்கெல்லாம் ரீமிக்ஸ் ஃபேமிலி. அண்ணா ரீமிக்ஸுக்கு மட்டும்தான் ஆடுவோம். என்ன ரவுண்டு குத்தோம் ரீமிக்ஸ் தான் தல ஆடுவோம். அதான் தல கான்செப்டே. அப்படியா சொல்ற? ஆமா தல, ஹிந்திலேயே மிக்சிங் ஒன்று வச்சுக்கிறேன், கேக்குறியா? மிக்சிங்லாம் மஜாவா தான் இருக்குது. ஆனா ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க தெரியல. ஏதோ பண்றீங்க, பார்த்து பண்ணுங்க. நான் கிளம்புறேன். தல போறதுதான் போற, அந்த லாஸ்ட் சாங்க போட்டு விட்டு போத்தல. ஐயோ, நீங்களே பாட்டு போட்டு நீங்களே ஆடி நீங்களே கேச வாங்கிக்கோங்க. நான் கிளம்புறேன்டா. எப்பா அவர் பாட்டு போட்டு சீனா ஏதாவது இது பண்ணி ஜட்ஜஸ் வந்து பேசி என்னம்மா மேலேயே பார்த்துட்டு இருக்க? கோடா மேல இருந்து பூ கொட்டும் நினைச்சியா? கோடா மேல இருந்து பூ கொட்டினா கோகுலனை திட்டுறாரு. வா அப்படியே ஆடி முடிச்சிடலாம். இதாங்க கான்செப்ட்.
அவந்திகா கடைசி வரைக்கும் இதுதான் கான்செப்ட்னு சொன்னீங்க தவிர எதுதான் கான்செப்ட்னு யாருக்குமே புரியல. இப்போ நான் சொல்லணும் பாரு மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. அதுதான் கமெண்ட். யார் கொரியோகிராஃபர்? மேடைக்கு வரலாம். என்ன கான்செப்ட்மா? ரீமிக்ஸ் ஃபேமிலின்னு அப்படின்னு உலகத்தில் இருக்கா? அது ஏதாவது ஒரு ஃபேமிலியை காமி. நாம் வந்து கான்செப்ட் ரவுண்ட், உலகத்தில் நடக்கிற கான்செப்ட் ரவுண்ட், ரீமிக்ஸுன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா? எனக்கு அது மட்டும் எனக்கு தேவை. உன் குடும்பத்தில் இருக்கா அப்படி? 24 மணி நேரம் உங்கள் குடும்பத்தில் ஆடிட்டே இருப்பீங்களா? வாட் இஸ் ரீமிக்ஸ்? இது ரீமிக்ஸ் ரவுண்ட் அண்ட் காமெடி ரவுண்ட். இட்ஸ் நாட் அ கான்செப்ட் ரவுண்ட். ஒரு ஜட்ஜஸோ ஒரு டைரக்டரோ ஒரு கான்செப்ட் கொடுக்கும் போதும் அந்த கான்செப்டை அழிக்கக்கூடாது. ஒரு கான்செப்ட் எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கான்செப்ட் கொடுக்குறோம்? அதாவது நம்மளால் முடிஞ்ச இந்த குழந்தைங்க டான்ஸர், எல்லாருக்கும் டான்ஸர், கிஷோர் டான்ஸர், நல்ல டான்ஸர், இவன் நல்ல டான்ஸர், பட் என்ன மாதிரி ஒரு கதை எடுக்கலாம் அது கூட உங்களுக்கு யோசிக்க முடியலையா? ஒரு ரவுண்டு ஒருத்தர் கொடுக்கும் போதும் அதை 10 தடவை நீங்கள் கேட்டுக்கணும். வாட் இஸ் கான்செப்ட் ரவுண்ட்? ரீமிக்ஸ் ஃபேமிலின்னா அதுக்கு நீங்கள் கதை காமிச்சிருக்கணும், மெசேஜ் கொடுத்துருக்கணும். அந்த ரீமிக்ஸில் ஒரு அழகான ஒரு மெசேஜ், நல்ல பாட்டை கெடுக்காதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கலாமே ரீமிக்ஸில். இப்போ இவ எலிமினேட் ஆகிடுவா இன்றைக்கி கண்டிப்பாக 100%. நாட் குட். நல்ல வேலை ரீமிக்ஸ் ரவுண்ட். ஃப்ராங்காக சொல்லிடுறேன், பார்த்ததில் இட்ஸ் அ worst ரீமிக்ஸ் ரவுண்ட். ரீமிக்ஸிங் கூட நீங்கள் ஒரு ஸ்டோரி போர்டு எனக்கு சொல்லணும். வெறும் ரீமிக்ஸ் ஃபேமிலி சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதோட கதை என்ன அதை சொல்லணும். ஓகே, குட். ஆல்ரைட் தருண் மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபார் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ரீமிக்ஸான சாங்ஸ் வந்து நிறைய கோரியோகிராஃபர்ஸ் வந்து மற்ற ரவுண்ட்ஸ்லேயும் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் அங்கங்கே அந்த காமெடி பிட்ஸ்லாம் இதெல்லாம் அது ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக தான் இருக்கும். பட் கான்செப்ட் ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அதே ரீமிக்ஸ்ன்ற கான்செப்டே அது ஒன்லி டிஸ்கோஸில் தான் இருக்கும். அப்புறமா அங்கங்கே ஏதாவது ஒரு பார்ட்டி அது வந்து அவ்வளோ ஓஹோன்ட்டு ஹிட் ஆகல அந்த கான்செப்ட். அது எங்கேயாவது காமெடியில் கொஞ்சம் காமெடி பஞ்சஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஐம் சாரி, இந்த கான்செப்ட் வந்து கோரியோகிராஃப் பண்ணது இந்த ரவுண்டுக்கு அப்ளிகபிள் இல்லவே இல்லை. வெரி சாரி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஸோ நீங்கள் இனிமேல் ஒரு சாங் எடுக்கும்போதோ உங்கள் கண்டஸ்டன்ட் கொரியோகிராஃப் பண்ணும்போதோ சீனியர்ஸ் கிட்ட யாருக்கையும் இன்னும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு